சொல்லி அப்படியே பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். ஐயோ லேடிஸ் டாய்லெட்டில் என்னடா பண்ணுறீங்க இந்நேரத்துக்கு? ஃபஸ்ட்டு வெளியே யாரு நீ? ஏதாச்சும் ஆவி வந்து எங்கள் கூட பேசணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஓகே, இப்போ வந்து அது மூவ் ஆகுது. டே இது மூவ் ஆகிறது வாய்ப்பே இல்லை. இப்போ வந்து அவன் கேட்குறானா? ஓகே, என்ன கொஸ்டின் கேட்குறான்னு தெரியல, பார்ப்போம். மாமாச்சான் எங்களுக்கு ஒரு சைன் கொடு, ஏதாவது சிக்னல் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன சிக்னல்? ஏன் எதோ நவருதுங்க. ஓட்டண்டா, நான் என்னடா பண்றது? ஐயோ எப்படி எந்திரிக்கிறது இல்லையா ஸ்பேஸ். ஓகே கேஸ், நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 13,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுது. 13,000 சொல்லும் போது கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது. சிறுதுளி பெருவெள்ளம்ன்ற மாதிரி ஒவ்வொருத்தராக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா 13,000 ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேம் பிளே வீடியோஸ்லாம் பார்ப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நான் மோஸ்ட்டாக இந்த மாதிரிலாம் கேட்டதில்ல, இன்னைக்கு கேட்கணும்னு தோணுச்சு, அதனால தான் கேட்டேன். உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்க. ஓகே மக்களே, சரி வாங்க நம்ம கேம் பிளே ஸ்டார்ட். 3வது கார்ப்பு நம்ம 3 கார்ப்பு பிடிச்சாச்சு. இப்போ இவன் என்ன சொல்கிறான், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ போயிட்டு டின்னர் ரெடி பண்ணணும். ஐயோ இப்போ அங்கே போயிட்டு சமைக்கிறதுக்கு வேறு வேலை வாங்குவானே. என்னங்க இவன் கூட்டிருந்து வேலை வாங்கிட்டே இருக்கா, தற்குறிப்பைய. வேலையிலேருந்து தப்பிச்சு இங்கே வரலான்னு பார்த்தா இங்கே வந்து வேலை மேலே வேலையை வச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து மீன் க்ளீன் பண்ண போகிறானா. ஸோ அந்த கேப்பில் வந்து நீ அதுக்கு மேரினேட் ரெடி பண்ணிடுறியா அப்படின்னு சொல்கிறான். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னதுக்கு அவன் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோ, அதில் ஜிஞ்சர் பேஸ்ட் போட்டுக்கோ, குக்கிங் ஆயில் போட்டுக்கோ, பிளாக் பெப்பர் போட்டுக்கோ, சால்ட் போட்டுக்கோ, இட்டாலியன் சீசனிங் போட்டுக்கோ, பாப்ரிக்கா போட்டுக்கோ, யோகட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை சொல்லிட்டான். இதில் யோகட் மட்டும் தான் எங்கே இருக்குன்னு தெரியும். என்ன ஃப்ரிட்ஜ் ஓப்பனில் இருக்கு? என்னது இது? வெயிட் பண்ணுங்க, எங்க 2 பால் பாக்கெட் இருந்துச்சு தானே, ஒரு பாக்கெட் தான் இருக்கு. என்னடா நடக்குது இங்க? ஓகே, இந்த பவுல்லே பார்த்தீங்கன்னா என்னென்ன போடலான்னு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது, இது எடுப்போம். பிளாக் பெப்பர் இருக்குது. ஓகே, ஒரு ஐட்டம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து வேற என்ன இருக்குது? சால்ட்டு, பேப்ரிக்கா, அதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. இது என்னது? இது தேவைப்படாது. ஓரமா. ஓகே, வேற என்ன இருக்குது? இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது தேவைப்படும், போடு. ஓகே, வேற என்ன இருக்குது? இது பேப்ரிக்கா. ஓகே, இது தேவைப்படும். ஓகே, சால்ட் எங்கே இருக்குது? இட்டாலியன் சீசனிங் இருக்கான்னு? ஆமாங்க இருக்குது. ஓகே, அப்போ இது என்ன? சால்ட்டு. ஓகே, போட்டாச்சு. ஆலிவ் ஆயில் எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் யோகட் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆலிவ் ஆயில் எங்கே? ஆலிவ் ஆயிலே காணோம். சரி, யோகட் எடுத்து போடுவோம், ஆலிவ் ஆயில் அப்புறம் தேடுவோம். ஆனால் ஃப்ரிட்ஜில் 2 பாக்கெட் பால் வாங்கி வச்சோம், ஒன்று தான் இருக்குது. அதை இவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஏறா இவன்? ஓகே, நம்ம தேடிக்கிட்டு இருக்க ஆலிவ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்துச்சு. ஓகே, அதையும் போட்டாச்சு. மேரினேட் ரெடி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியல. இவன் வந்து காய்கறியெல்லாம் எடுத்து வைக்கிறான். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் கட் பண்ணி வைக்கிறான்னா, நாம் வந்து அந்த டைம் வந்து மீன்லாம் எடுத்து மேரினேட் பண்ணி வைக்க சொல்கிறான். ஓகே, லெட்ஸ் டூ திஸ். பேஸ்மெண்ட் டோர் எப்போ ஓப்பன் ஆச்சு? என்னங்க இது எப்போ ஓப்பன் ஆச்சு? யார் ஓப்பன் பண்ணது? க்ளோஸ் பண்ணிட்டு தானே போன மாதிரி இருக்குது எனக்கு. எதுவோ நடக்குது இந்த வீட்டில், என்னமோ நடக்குது. பால் பாக்கெட் ஒன்று காணும், பேஸ்மெண்ட் டோர் ஓப்பன் ஆகியிருக்கு. சரி, இதாச்சும் இவங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தா அதையும் சொல்ல முடியல. என்னடா நடக்குது இங்க? டேய், வீட்டுக்குள்ள நம்ம 2 பேரை தவிர வேற யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா. ஐயோ, நான் இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியலையே. சரி, மேரினேட் இதில் போட முடியாது. ஃபஸ்ட் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் ஆட் பண்ணணுமா, அதுக்கப்புறம் தான் வந்து மேரினேட் வந்து ஆட் பண்ணணும். சரி, ஓகே. ஐயோ கீழே கொட்டிச்சு. ஐயோ மறுபடியும் கொட்டிச்சு. ஆமாடா, ஓகே, இப்போ தான் கரெக்டாக இருக்குது. சரி, இப்போ வந்து ஃபிஷ் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, 1 2 ஃபிஷ்ஷு போதும். ஓகே, இப்போ வந்து ஆமாம் 2 ஃபிஷ் தான் இதுலேயும் போட சொல்லியிருக்காங்க. இப்போ மேரினேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை தூக்கி இங்கே போட்டுருவோம், அவ்வளோதான். இவன் காய்கறி வெட்டி வச்சிட்டானா, இப்போ இதை எடுத்து போய் ஆட் பண்ண சொல்கிறான். சரி, ஓகே. அதுக்கப்புறம் அவனில் பார்த்தீங்கன்னா 400 டிகிரியில் 30 நிமிஷத்துக்கு வைக்கணுமா? 30 நிமிஷத்துக்கா? அரை மணி நேரம் கழிச்சு தான் ரெடி ஆகுமா? சரி, ஓகே. இதை போட்டு இப்போ எடுத்து இதை வந்து அவனில் வச்சிட வேண்டியது தான். அவன் எங்கே இருக்குது? இதோ இருக்குது. ஓப்பன் கரோ, இன்செர்ட் கரோ, க்ளோஸ் கரோ. இப்போ எப்படி நான் டெம்பரேச்சர்லாம் செட் பண்ணுறது? ஆட்டோமேட்டிக்காக அது செட் ஆயிடுச்சா? ஓகே, சூப்பர். எங்கே போகிறான் அவன்? அந்த கார்ப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறான். தெரியல, சமைச்சதுக்கப்புறம் தான் தெரியும். இவனா சொல்கிறான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சரி, அது வரைக்கும் நம்ம வந்து போர்ட் கேம்லாம் விளையாடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓ, வெயிட் பண்ணுங்க, ஓஜா போர்டெல்லாம் பார்த்தோம்ல, அந்த போர்டை போய் நம்ம தூக்கிட்டு வருவோம், இருங்க. ஓகே, ஓஜா போர்டை வச்சு நம்ம பேய் கூட வந்து கம்யூனிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஓஜா போர்டை பற்றி யாருக்காச்சும் தெரியலன்னா சொல்லிடுறேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, பேய்ங்க கூட வந்து பேசுவோம். அதாவது ஒரு கருப்பு கலரில் ஒரு டிஸ்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த போர்டில், அது மேலே வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து விரலெல்லாம் வச்சுக்கணும்.
2 பேர் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ நம்ம பேய்கிட்ட வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. உன்னோட பேர் என்ன, உன் ஊர் என்ன, உனக்கு என்ன வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. உன்னோட வயசு என்ன ஆகுதுன்னு கேட்கும்போது அதுக்கு வந்து இது ரெப்ளை பண்ணணும். எப்படி தெரியுமா, இந்த கருப்பு கலரில் ஒரு சின்ன பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது சென்டரில் வந்து ஒரு ஓட்டை இருக்கும். அது வந்து என்ன பண்ணணும்னா, அது 20 வயசு ஆகுதுன்னா கரெக்டாக அந்த ஓட்டைக்கு நடுவில் வந்து 2 காட்டும். அதே மாதிரி 0னா 0 கிட்ட கொண்டு போகும், 20 அப்படின்னு சொல்லி காமிக்கும். இது வந்து நம்ம பேஸ்மோபோபியாவில் பார்த்துருப்போம், பேஸ்மோபோபியா கேம் விளையாடும்போது. ஸோ அதுதான் வந்து இதுலேயும் வந்து பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேய்கிட்ட பேசி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து என்ன சொல்லணும்னா குட் பை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் கையை எடுக்கணும். சொல்லாமே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த பேய்க்கு வந்து கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது. ஸோ இப்போ வந்து நம்ம பேஸ்மெண்ட் வந்திருக்கோம். எதுக்கு நம்ம பேஸ்மெண்ட் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அது அவனா அந்த ஐடியாவை கொடுத்தான். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே அந்த கிளை வந்து இங்கே கீழே வந்து இவ்வளோ பெருசாக ஏதோ இருக்குன்ற மாதிரி வந்து இதெல்லாம் பேசணும்ல, நம்ம அங்கே உட்காந்து விளையாடுவோம் வா அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்துட்டான். இப்போ ஒரு டேபிள் எடுத்து அங்கே போட்டு அது மேலே வச்சு உட்கார போகிறோம்னு நினைக்கிறேன். உட்காரத்துக்கு டேபிள் போட்டானா இல்லை கீழே உட்காந்து அது மேலே போர்டு வச்சு விளையாட போகிறோம்னு நினைக்கிறேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே பயங்கரமாக மாற்றுவோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. லைட் ஆஃப் பண்ணிட்டு விடலான்னுமாங்க, இருட்லையா? அட நாரப்பையில, ஆக மொத்தத்தில் இன்றைக்கி நம்மளை சாவடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். சரி விளையாடுவோம். ஓகே, எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நீ ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்கிறான். நாம தான் ஸ்டார்ட் பண்ணுமா? ஆனால் பிக்காளி பிள்ளை நீ பண்ண வேண்டியது தரடா, என்ன கோத்து விட்ற. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கிட்ட வந்து கேட்போம். என்ன கொஸ்டினை கேட்போம்? கேன் யூ சி அஸ்ன்னு ஒன்று இருக்குது, நீ வந்து எங்களை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட கேட்குறோம். கேட்கலாமா? இல்லை அது பதிலாக என்ன கேட்கலான்னா, இங்கே ஏதாச்சும் ஆவி வந்து எங்கள் கூட பேசணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஓகே, இப்போ வந்து அது மூவ் ஆகுது. அவன் மட்டும் கை வைக்கல, இதில் வந்து நம்ம கேமில் வந்து நாமளும் தான் வச்சுருப்போம். ஆனால் வந்து நம்மளோட கண்ணுக்கு வந்து நம்ம கை தெரியல. ஸோ அதனால தான் வந்து இதாகுது. சரி ஓகே, எஸ்ஸா டே இது மூவ் ஆகிறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே முணுமுணுக்கிறானா மெதுவா. ரைட்டு. ஐயோ என்னடா. சரி இப்போ நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இப்போ ஓகே, அவன் என்ன கேட்குறான்னு பார்ப்போம். செத்து போனதுக்கப்புறம் எப்படி இருக்க மச்சி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அட பாவி டே, என்னடா மாமா மச்சான்னு பேசிக்கிட்டு இருக்க. ஆனா டேய் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுகிறா, போட்டு தள்ளிட்டு போத்துறோம். ஏன்டா அது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க, ஏன்டா அப்படி பண்ணுற? ஓகே, இப்போ என்ன பதில் சொல்ல போகுதுன்னு தெரியலையே. என்ன ஜே, என்ன ஆன்சரே வரல, எதுவுமே வரலையே, எந்த ஆன்சருமே வரல. இப்போ வந்து நம்மளோட கொஸ்டினே கேட்போம். என்ன கொஸ்டின் கேட்கலாம்? நீ வந்து ஃப்ரெண்ட்லியானு கேட்போம். கேட்கலாமா? அது வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் தான். ஓகே, எஸ்ஆர் நோன்னு வருதான்னு பார்ப்போம். இன்னும் அமைதியாக நிற்கிது, எந்த பதிலுமே வரலையே. இப்போ வந்து அவன் கேட்குறானா? ஓகே, என்ன கொஸ்டின் கேட்குறான்னு தெரியல, பார்ப்போம். மாமாச்சான் எங்களுக்கு ஒரு சைன் கொடு, ஏதாவது சிக்னல் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன சிக்னல்? அங்கே தான் நவருதுங்க. ஓட்டண்டா, நான் என்னடா பண்ணுறது? ஐயோ எப்படி எந்திரிக்குது இல்லையா ஸ்பேஸ். ஓ அட நாரப்பையில எங்க விட்டு ஓட்டாங்க. ஏதோ வந்துட போதுங்க, அது வேறு எதுவும் அசையுது. தற்கொலை நான் ஏன்டா விட்டு போனேன், இந்த மாதிரி ஓத்து விட்டு போயிட்டேன்டா நம்மள. டேய் நாசமா போனவனே, ஏண்டா ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணுறேன். இந்த மீன் வெந்துருச்சா இல்லையாங்க? ஓகே, இது இன்னும் வந்து வெந்துக்கிட்டு தான் இருக்கான். கீழே வந்து ஏதோ மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். எதுவும் மோசம்? நீ என்னை விட்டு வந்தது தான்டா மோசம். ஏய் எனக்கு தெரியும், உன்னாலையும் ஓட முடியும்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் நான் எழுந்திரிச்சு ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அவன். ஓகே, இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சூப்பர், இதுதான் நமக்கு தேவை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். ஓகே, எப்படி சாப்பிட்றது? பிளேட் எடுத்துகிட்டு வந்து அவன் மட்டும் எடுத்துக்கிட்டானா இல்லை நமக்கு கொடுக்குறானா? இவன் வந்து சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இவன் யாரா அவன் டிவி பார்க்குறதுல இருக்கான். சரி ஓகே, 2008லாம் அப்படி தாங்க. இப்போ இருக்கிற மாதிரி யாரும் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் கம்ப்யூட்டரில் கேம் விளையாடிக்கிட்டு அந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் யாரும் இல்லை. அப்போலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிவி தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஆக்சுவலாக நானே 2008 டிவி தான் பார்த்துட்டு இருப்பேன் மேக்ஸிமம். ஸோ அதை தான் இவனும் பண்ணுறான். ஓகே, போய் ஜம்முன்னு உட்காந்துட்டாங்க அவன். இவர் அப்படியே பெரிய ராஜா. இவர் போயிட்டு உட்காந்துட்டு வர, நாம் போயிட்டு டிவி ஆன் பண்ணோம். நாரப்பையில் பேய்கிட்ட மாட்டி விட்டும் போதே இவனை வந்து இது பண்ணியிருக்கணும். உண்மையாக அங்கே பேய் தான் இருக்கா என்னன்னு தெரியலங்க. திடீர்னு கிறுக்குன்னு ஒரு சவுண்டெல்லாம் கேட்குது, அதுவும் கரெக்டாக அந்த டைமில் கேட்குது. இவனை சும்மா இது பண்ணுறானா இல்லை விளையாட்டு காமிச்சு நம்மளை பயமூர்த்திக்கிட்டு இருக்கானா ஒன்றுமே புரியலையே. இவனை நம்பலாமா வேணாவா? என்ன இதில் உட்கார முடியல, இவன் பக்கத்தில் தான் உட்காரணுமா? ஐயோ சரி, டிவி போய் ஆன் பண்ணுறா. அதையும் நாம தான் பண்ணணுமா? பண்ணி தொலைகிற, வேற வழி இல்லை.
After letting these simmer in the salt bath, என்னடா இது? என்னடா ஷோ இது? எங்க கோகோ எல்லாம் போட்டு ஏதோ மசாலாவெல்லாம் போட்டு ஏதோ பண்றாங்க அவன். ஏன்டா ஸ்வீட்டையும் காரத்தையும் சேர்த்து என்னடா பண்றான் அவன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவனை பார்த்தா இவன் வந்து சமைக்க கற்றுக்கிட்டானா என்ன? எனக்கு வந்து இப்போ என்ன பயம்னா, நம்ம வந்து ஃபேஸ் டு ஃபேத்தம் 2ல பார்த்துருப்போம். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்ரவுண்டில் வந்து ஒருத்தன் அப்படியே மேலே ஏறி போகிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. எல்லாத்தையும் திரும்பி அதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் எதுவும் தெரியல என் கண்ணுக்கு. ஓகே, இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கிளம்புவோம். சாப்பிட்டு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா மைக் வந்து என்னோட லேப்டாப்பில் போயிட்டு நான் மெயிலெல்லாம் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். நாம் என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேலையிலேருந்து பிரேக் எடுத்துக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோம்னு நினைக்கிறேன். நீ எங்கே வந்து வேலை செய்கிறேன்னு சொல்கிறேன்ற மாதிரி நம்ம பேசுகிறோம். அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, இது வந்து ஒர்க் ரிலேட்டடாக இல்லை, இது வந்து ஷிப்மெண்ட் டீட்டெயில்ஸ்க்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் உடனே வந்துடுவேன், இவனுக்கு கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். சரி ஓகே, அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ இது குப்பை தொட்டியில் போடலாம். என்னடா அந்த எலும்புலாம் போட முடியல? இது என்ன பண்ணுறது? போட முடியலங்க. இந்த பிளேட்டில் இருக்கிறது போயிடுச்சு. ஓ, அது பிளேட்டில் இருக்கிறது போலங்க, பிளேட்டு கவுந்து கிடக்கு, அதனால் நமக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. சரி ஓகே, இப்போ வந்து இதை வாஷ் பண்ணணும். யாரை டோரை திறக்கிற மாதிரி சத்தம் கிடச்சி? ஓ, மேலே போய் அவன் டோரை க்ளோஸ் பண்ணியிருப்பான் போல், அந்த சத்தம். நமக்கு பயமாகவே இருக்கே. இந்த லிஃப்ட் கேட்டவன் வேறு இந்த ஏரியாவில் தான் அங்கே இருக்கான். அவன் வேறு நம்ம சண்டை போட்டதை மனசில் வச்சுக்கிட்டு எதாவது வந்து நம்மளை இதாக பண்ணிட்டு என்ன பண்ணுறது? ஐயோ. ஓகே, இந்த கேம் வந்து செகண்ட் பேஸுக்கு வேறு வந்துருச்சு. அதான் இப்போ எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நடக்கும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம பார்க்கணும். ஓகே, மைக் கிட்ட இருந்து ஏதோ மெசேஜ் வருது. என்ன வருதுன்னா, என் பெட்டு கடியில் யாரும் ஒருத்தர் இருக்காங்க, இப்போ உடனே மேலே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். என்னடா சொல்கிறான்? நான் அப்போவே சந்தேகப்பட்டேங்க இந்த வீட்டுக்குள்ளே யாரும் இருக்காங்கன்னு. இவன் பெட்டு கடியில் யாரும் இருக்காங்களாம். இப்போ நான் வந்தால் மட்டும் என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க, மேலே வந்துட்டேன். இப்போ எந்த பெட்ரூமில் இருக்கான்னு தெரியலையே. சத்தம் போடாத, மெதுவாக வான்னு சொல்கிறான். எந்த பெட்ரூமில் இருக்கான்னு தெரியலையே. ஓகே, இந்த பெட்ரூம் தான் நினைக்கிறேன். எவனையும் காணோம். உள்ளே போக வேணாம். சரி, இந்த பெட்ரூமில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே எதுவும் செக் பண்ணிகிட்டே போவோம். இங்கேயும் எவனையும் காணோம். ஆனால் இவன் லேப்டாப் இங்கே தான் இருக்குது. லேப்டாப் செக் பண்ணுறான்னு சொல்லிட்டு வந்தான். அப்போ கண்டிப்பாக வந்து இங்கே தான் இங்கே இருப்பான். பாத்ரூமில் இருப்பானா? இல்லையே. சரி, உள்ளே போய் பார்ப்போம், வேறு வழி இல்லை. உள்ளே யாரையுமே காணாங்க உண்மையாகவே. நாசமாக போனவனு. ஏன்னா சின்ன பசங்களை பயமுறுத்துற மாதிரி பயமுறுத்த விளையாடிக்கிட்டு இருக்கான். அவன் தூக்கி வாரி போட்டுருச்சு எனக்கு. தற்கூரி நாய். பெட்ரூமில் யாரோ இருக்காங்க, பெட்டு கடியில், இங்கே வந்து பாரு அப்படின்னு சொல்கிறான். இது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சுல அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது ஃபன்னெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏங்க பைத்தியக்காரங்க, அங்கே கீழே என்னடானா பேஸ்மெண்ட்டில் பயமுறுத்துறான், இங்கே வந்து இங்கே பயமுறுத்துறான். ஒருவேளை இவன் தான் அந்த கேமில் வந்து நம்மளை பயமுறுத்துற ஆளாக இருப்பானோ? ஏன்னா இப்போதைக்கு இவனும் நம்மளை மட்டும் தான் இருப்போம். 3ஆவது வரேன்னு சொன்ன பொண்ணு இன்னுமே வரவே இல்லை. என்ன நடக்குதுன்னு தெரியலையே. இவன் வந்து இப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சரி வா நம்ம வந்து கண்ணாமூச்சி விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறான். கண்ணாமூச்சா? ஏற்கனவே நான் வந்து நீ பேஸ்மெண்ட்டில் பண்ண விஷயத்துக்கு ரொம்பவே கோவத்தில் இருக்கேன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து கண்ணை முடிக்கிறேன், நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான் அவன். சரி ஓகே, இப்போ நான் போய் எங்கே ஒளியுது? பேஸ்மெண்ட்டில் போய் ஒளியெல்லாம் முடிவு எடுக்கிறாளாம் இவன். ஐயோ, தற்கொலைத்தனமான ஒரு முடிவை இவன் எதுக்கு எடுக்கிறா? பேஸ்மெண்ட்டில் தான் ஏற்கனவே ஏதோ ஒரு சத்தம்லாம் கேட்டுச்சு. ஐயோ. ஓகே, நான் ஒரு சேஃப்டிக்காக என்ன பண்ணேன்னா ஃப்ளாஷ் லைட்டை கையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா என்ன வேணும் எப்போ வேணால் எப்படி வேணால் நடக்கலாம். ஸோ அதுக்காக நான் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, இப்போ இந்த இடத்துல ஒளிகிற மாதிரி எந்த இடம் இருக்குது? ஓகே, இவளே வந்து இங்கே இருக்கிற அந்த டோரை பார்க்குறா. கொஞ்சம் நேரத்துக்கு நாமளும் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். கண்டுபிடிச்சிட்டான்டா. ஐயோ சே, இந்த இடத்துலலாம் கண்டுபிடிக்க மாட்டான்னு நினச்சேன், ஆனால் கண்டுபிடிச்சிட்டான். சரி ஓகே, இப்போ வந்து நாம் வந்து கண்ணை முடிக்கணுமா, அவன் போய் ஒளிஞ்சுக்கிறானா? சரி ஓகே ஓகே, இப்போ வந்து அவன் காலடி சத்தத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவன் பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கானா, மேலே போகிறானான்னு. மேலே போகிறாங்க. அப்போ வந்து மேலே தான் போய் எங்கேயே ஒளிய போகிறான். டோரும் க்ளோஸ் பண்ணிட்டான். 1 மிசிபி 2 மிசிபி 3 மிசிபி அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியே போகணும்டா, ரொம்ப பயமாக இருக்குது.
க்ளோஸ் பண்ணுறான். ஓகே, இப்போ வந்து நம்ம இப்போ அவனை கண்டுபிடிக்கணும், எங்கே ஒளிஞ்சிருப்பான். ஓகே, இந்த ரூமில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காணோம், ரைட். ஓகே, இப்போ வந்து இவன் மேலே இருப்பான்னு சொல்லி மேலே தேட வந்துட்டேன். மேலே இந்த ரூம்லேயும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இதுக்குள்ளே இருக்கான். யாரும் இருக்காங்க, கண்டிப்பாக அவனாக தான் இருக்கும். ஆமாம், அவன் தான். நினச்சி பாருங்களேன், இந்த இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும். நாம் கண்ணாமூச்சி விளையாடி இருக்கோம், அவன் தான் இருப்பான்னு சொல்லி நம்ம போய் திறந்தா அங்கே வேற ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு இருப்பானா, பயங்கரமாக இருந்திருக்கும். வெயிட் பண்ண இருப்பார். இதுக்கு மேலே எனக்கு ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, மேலே ஏதோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்கிறான். மறுபடியும் என்ன பேஸ்மெண்ட்டில் ஏமாற்றணும்னு பார்க்குறேன், அதெல்லாம் இப்போலாம் நடக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் விளையாடலாம் விளையாடல, என் மேலே சத்தியமாக மேலே சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறான். அவன் என்னடா இவன் மேலெல்லாம் சத்தியம் பண்ணி சொல்கிறான். ஐயோ அட பாவத்தை. அது கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற ஸ்டூலை யூஸ் பண்ணி மேலே போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, இது கரெக்டாக அந்த இடத்துல போட்டு இப்போ மேலே ஏற வேண்டியது தான். வந்து விட்டேன். என்னது இது? ஓகே, இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது, ஆன் பண்ணிக்கலாம். மேலே என்னங்க இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, என்னடா காலியாக இருக்குது. அப்புறம் என்ன சத்தம் கேட்டுச்சு உனக்கு மாட்டாங்க, ஒன்றுமே இல்லை. பூனையா, தற்குறி பூனைய, இந்த பூனை இருந்தாங்க. இதுதான் இவ்வளோ நேரம் சத்தம் போட்டு இருந்திருக்கு போல. அப்போ இதுக்காக தான் அவன் அவ்வளோ இது பண்ணானா. இந்த ஓனர் வேற வந்து நான் ஒரு பூனை தேடி வந்தான்னு வேற சொல்லிட்டு இருந்தான் ஸ்டார்டிங்கில். அது இந்த பூனை தான் போல. ஓஹோ, ஓகே. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து அது வெறும் பூனை தான் அவன்கிட்ட சொல்லிட்டோம். இப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவுண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம போய் மறுபடியும் ஒளிஞ்சிக்க போகிறோம். இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேக் யார்டில் ஏதாவது இடம் இருக்கான்னு பார்த்து அங்கே போய் ஒளிய போகிறோம். ஓகே, பேக் யார்டில் என்ன இடம் இருக்குன்னு போய் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷெட் இருக்குங்க, அந்த ஷெட்டில் போய் ஒளிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன். தண்ணி சத்தமா, தண்ணி சத்தத்துக்கே பயந்துட்டா. ஒளிஞ்சுக்கிட்டேன், என்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. டோர் திறக்கிற சத்தம் கேக்குது. மாட்டான்டா. டோருக்குள்ள வீட்டுக்குள்ள யாரும் போன மாதிரி இருந்துச்சுங்க. இப்ப இவன் வெளியே இருக்கான், உள்ள யாரும் நடந்து போன மாதிரி இருந்துச்சு. டேய் நீ என்ன கண்டுபிடிச்சதெல்லாம் இருக்குண்டா, வீட்டுக்குள்ள எவனோ ஒருத்தர் இருக்கான்டா. இவன் வந்து நம்ம வீட்டை விட்டு வந்ததுனால கண்டுபிடிக்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும், முதல் வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்காண்டா. அது இவங்ககிட்ட எப்படி சொல்றது, அந்த ஆப்ஷனே இல்லையே எங்க. சரி, இதோட கடைசி தான். இப்போ நான் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறேன், நீ வந்து என்னை கண்டுபிடி, அதுக்கப்புறம் நம்ம போய் தூங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி, ஓகே. 1 மிசிபி, 2 மிசிபி, 3 மிசிபி, 4 5 6. கண்டிப்பாக இந்த வாட்டி பேஸ்மெண்ட்டுக்கு போயிருக்க மாட்டான். ஆல்ரெடி ஒளிஞ்ச இடத்துலையும் ஒளிஞ்சிருக்க மாட்டான். எங்கடா வேட்டான் அவன்? இங்கே இல்லை, அட்டிக்கு மேலே ஏறி ஒளிஞ்சிருப்பானோ. இந்த டோர் தானே. இல்லை, இன்னும் வந்து அங்கே அந்த உள்ளே இருக்க ரூம்லாம் இருக்குது, அங்கெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். மாட்டினியா? இவ கத்திட்டாங்க. இவனை வந்து பயந்துட்டு அடிச்சு ஓடி வந்துட்டான். என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி ஓடி வந்து பார்க்குறான். இங்கே வந்து பார்த்தா எங்கே தான் இருக்கீங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீ என்னடா பண்ணுற இந்த டைம்லன்னு சொல்லி அவனை கேட்கறதுக்கு அவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாஸ்ட்டை சரி பண்ணுறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறான். ஹேமர் வச்சு ஃபாஸ்ட் சரி பண்ணுற முதல்ல நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மைக் சொல்கிறான். அப்படியா, அப்போ நீ எத்தனை ஃபாஸ்ட் சரி பண்ணியிருக்க இது வரைக்கும், உனக்கு ஃபஸ்ட்டு இந்த டூல்ஸ் பேர்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். நீ எதுக்கு இப்போ வந்த அப்படின்னு சொல்கிறான். இது என்னோட வீடு, நான் எப்போ வேணா வருவேன், எப்படி வேணா வருவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அதுக்கு மைக் இருந்துக்கிட்டு அவள் பொலைட்டாக தானே பேசுகிறா. நீ எதுக்கு இப்போ கத்துற அப்படின்னு சொல்லி பேசுகிறான். இங்கிருந்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், என்ன என் வீட்டை விட்டு என்ன கிளம்ப சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, போலீஸை கூப்பிடுறீங்களா, ஒரு ஹவுஸ் ஓனர் ஒரு ஃபாஸ்ட்டை சரி பண்ணுறதுக்கெல்லாம் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இவன் யாருங்க பைத்தியக்காரனாக இருக்கான். வீட்டை வாடகை எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் நான் ஹவுஸ் ஓனர், நான் வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தேன். என்னங்க கதை இது, நீங்கள் போங்க இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து நான் கிளம்புறேன், உங்களுக்கு வந்து இந்த ஃபாஸ்ட்டெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும்னு நினச்சது தப்பு தான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஓகே, அவன் வீட்டை விட்டு வெளியே போகிறான். வெளியே போடா ஐயோக்கே ராஸ்கல் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு, நானும் வெளியே இருக்கேன், வீட்டை சத்திட்டான்டா அவன். அடா பைத்தியக்காரா,
டோர் லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்கும் சிட்னியும் வந்து பேசுகிறாங்களாம். இவங்க வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, இவங்களோட முடிவில் கடைசியாக வந்து என்ன தெரியுதுன்னா, ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வீட்டுக்குள்ளே வரதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வினோதமாக நடந்துக்கிறான். ஆனால் வந்து அவனால் வந்து நமக்கு எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க. இவனோட பிஹேவியரை வச்சு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவனுக்கு வந்து சோஷியல் அவேர்னஸ் என்னன்னு தெரியாது போல அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு அமைதியாக இருக்காங்க. இங்கே பாரு, நம்ம வந்து ரொம்ப தூரம் வந்திருக்கோம், இது வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மைக்கு சொல்கிறான். ஆனால் அந்த டைம்ல வந்து நம்ம ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறோம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு தூங்கிடுறோம். தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நைட்டு 11:30க்கு மேலே வந்து யாரும் கதவை தட்டுறாங்க, யாருன்னு தெரியல. அது வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ரூமோட கதவை தான் தட்டிக்கிட்டு இருக்காங்க. யார் அது? ஓ இவனா? யாப்பா ஆர்ப், நீ இன்னும் முழிச்சிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இந்த மாதிரி கதவை தட்டிட்டு தான் எனக்கு எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி நாம சொல்கிறோம். நான் உள்ளே வந்தால் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்கிறான். அவன் ஏதோ பேசணும்னு சொல்கிறான். சரி உள்ளே வந்து பேசட்டும். ஓகே, அவன் என்ன பேச போகிறான்னு தெரியல. என்ன நேராக போய் விண்டோ பார்க்குறான். பேய் இது பிடிச்சிருச்சாடா? ஐயோ டே, பேஸ்மெண்ட்டில் பேய் இருக்குது அது இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. பேய் பிடிச்ச மாதிரி போய் நிற்கிறாங்க. இவன் என்னடாச்சு? புயல் வந்து ரொம்பவே பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு, இங்கேருந்து இந்த ட்ரக்கை கூட என்னால் ஒழுங்காக பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த புயலில் நோராவை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்கா, எப்படி வர போகிறாளோ தெரியல அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு அவளை பத்திரமா தான் இருப்பா, நீ ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கேன் உன் கூட அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். அவளுக்கு ஏதாவது ஆயிரம்னு பயப்படுறதுக்கு இவன் நம்ம கூட இருக்கிறதும் என்ன இருக்குது, நான் தான் வந்து உன்னை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். ஓ இப்போ வந்து இந்த இவன்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போனான்ல, அதனால் வந்து அவன் கொஞ்சம் அப்செட் ஆயிருப்பான் போல. நீ அவனை பார்த்தியா? இந்த இடமா அவனோடது மாதிரி அவன் வந்து பெரிய இது மாதிரி பண்ணுறான் அவன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நாம் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே இது அவனோட இடம் தான், ஏன்னா அவன் தான் இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர். ஸோ அதனால் அவனோட இடம் தான் இது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுதுல்ல சிட்னி? அவன் வீட்டு ஓனராக இருக்கலாம், ஆனால் அதுக்காக அவன் நினச்ச நேரத்துக்குலாம் வந்து வாடகை எடுத்துருக்கும் போது உள்ளெல்லாம் வரக்கூடாது அவன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். கரெக்டு தான், அவன் சொல்கிறது கரெக்டு தான். அவன் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாத மாதிரி தான் இருக்கான். ஆனால் வந்து அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். தெரியும், நீ தூங்காமல் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே தெரியும்டா. இன்னும் அவ்வளோதான் கிளம்பிட்டான். இன்னும் வந்து நம்ம பேட்டில் உட்காடுறான். ஏய் ஏன் வந்து என் பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு கேட்குறான். இல்லை எனக்கு புரியலையே ஜி, என்ன ஜி நடக்குதுங்க? சரி உட்காருவோம். என்னடா குறுகுறுன்னு பார்க்குற? ஆர்ப் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரான். என்ன சொல்ல வரான்னு தெரியல. இது வந்து ரொம்ப மிஸ் பண்ணானா, நம்ம 2 பேரும் வந்து இந்த மாதிரி பேசி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை பொருள் எனக்கு உனக்கு தெரியுமா, இன்னைக்கு வந்து நீ தனியாலாம் தூங்க வேணாம், உனக்கு வேணும்னா நான் அப்படின்ற மாதிரி சொல்ல வரான். ஓஹோ நீ அப்படி வரியா? ரைட்டு. இந்த இடத்துல நோரா இருந்திருந்தாலும் இதை பதில் ஏதாவது நீ சொல்லியிருப்பியா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட கேட்குறோம். ஸோ அவன் வந்து கொஞ்ச நேரம் திங்க் பண்ணிவிட்டு நம்மளை பார்க்குறான். நீ என்ன நம்ம ஊரிகான் ட்ரிப்பில் நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி பார்க்குறான். இல்லை புரியல, ஊரிகான் ட்ரிப்பில் என்ன நடந்துச்சு? அது நினச்சா எனக்கு வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஆக்வர்டெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அன்றைக்கி வந்து நம்ம நிறைய குடிச்சிருந்தோம், அதனால் அந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறா. ரைட்ரா, கதையில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நோராக்கு மெசேஜ் பண்ணுறா. எஸ்ஓஎஸ்ஸா? எஸ்ஓஎஸ்னா இப்போ ஏதோ ஹெல்ப்னா தானே கேட்பாங்க. அவளுக்கு என்ன ஆச்சு இப்போ? இவன் என்ன மோட்டிவில் அங்கே வந்திருக்கான்னு எனக்கு இப்போ தாங்க புரியுது. இவனே சரியில்லைங்க. சரி ஃபர்ஸ்ட் அவன் என்ன மெசேஜ் போட்டிருக்கான்னு பார்ப்போம். ஓகே, நோரா வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. என்ன ஒரு டைமிங் பார்த்தியா? ஆனால் வந்து இதுக்காகலாம் நம்ம வந்து நோராவை வந்து தனியாலாம் விட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் பேசுகிறான். ஆமாம் சரி வா நம்ம ரெடி ஆகிட்டு போயிட்டு நோராவை கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணுறோம். அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நீ பைஜாமாவில் இருக்க, நீ வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியெல்லாம் ஆகத்தால, நீ இங்கே இரு, நானே போய் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஓகே, இப்போ நோராவுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து ஒரு 70 மைலுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவனோட டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சான். ஆல்ரெடி ஸ்டாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஏரியாவிலும் யாரும் இல்லையா, அதனால வந்து 2 பேரும் வந்து என்ன கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அவள் கூப்பிட்டா. ஸோ இவன் வந்து என்ன பண்ணா, 2 பேர்லாம் பார்த்தாலும் நீ இங்கே இரு, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளை எங்கேயே விட்டு போகிறான். ஓகே அவன் போயிட்டான். இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம போய் தூங்க வேண்டியது தான். ரைட்ரா டே, என்னடா அது? ஓகே, இந்த சுச்சுவேஷனில் இப்போ ஏதாவது இங்கே நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு பாருங்களேன். ஐயோ, இப்போ நாம் மட்டும் தனியாக இருக்கிறோம். அவள் வந்து பார்த்தீங்கன்னா 70 மைலுக்கு அந்த பக்கம் இருக்காளாங்க. 70 மைலுக்கு அந்த பக்கம்னா 226 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் இருக்குது இவனுக்கு, போயிட்டு வர்றது ரெண்டுத்தையும் சேர்த்தி கிட்டத்தட்ட எப்படியும் 3 மணி நேரம் ட்ராவல் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 மணி நேரத்துக்கு மேலே வரும். நோரா வந்தால் கொஞ்சம் சேர் அப் பண்ணுவா, அதனால் அவள் வரதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தூங்குறாளாம். சரி ரைட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:39 AM. ஓகே, அதாவது இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து மைக் வந்து கதவை தட்டிட்டு இருந்தான். இப்போ வந்து என்னங்க 3 மணி நேரம் ஆகணும், அதுக்குள்ளே வந்து காலிங் பெல் யாரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, யாருன்னு தெரியலையே. இவங்ககிட்ட எதுவும் மெசேஜ் வரல, ஓனர்கிட்ட இருந்தும் எதுவும் மெசேஜ் வரல. இப்போ யார காலிங் பெல்லை போட்டு இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க? கார் இல்லையே, அவங்க இல்லை, அப்போ வேறு யாரும் வந்து
அவன் இவன் என்னடா கண்டுபிடிச்சிட்டான் நாம இங்க இருக்கிறத அவன் பார்த்துட்டான் நாங்க. ஓகே, அவன் வந்து என்ன சொல்றான்னா, வெளியே வந்து பயங்கரமா பனி பொழியுது, எனக்கு குளிருது, என் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வரதா சொன்னாங்க, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இன்னும் வரல, இன்னும் 2 ஹவர்ஸ்ல வந்து அவங்க எப்படி வந்துருவாங்க அப்படின்னு சொல்றான். சரி, நீங்க அது வரைக்கும் வெளியே இருக்க போர்ச்சில் உட்காந்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, இல்ல வெளியே வந்து ரொம்ப குளிருது, என்ன கொஞ்சம் உள்ள விடுங்களேன், நான் கொஞ்ச நேரம் உள்ள இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். இதோட நிறுத்திக்கோங்க, நான் உள்ளெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். உணர அமைதியா இருக்கான். என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறான். இல்ல புரியல, யாரா அவன் பைத்தியக்காரனா இருப்பான் என்னடா. ஐயோ கடவுளே, நீங்க வந்து என்ன அப்படியே வெளியே ஒரே வச்சு சாகடிக்க பிளான் பண்றீங்களா அப்படின்னு சொல்றான். அது டேய், உனக்கு வேணும்னா ரெண்ட் எடுத்து நீ ஒரு வீட்டில் தங்க வேண்டியது தானடா. ஏன் தெளிவாக தானே சொன்னாங்க, அந்த பீட்சா கடையில் இருக்கும்போது நியூஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, உட்பரியில் பனி புயல் வரும் இன்னைக்குன்னு. ஓகே, வந்து நம்மளை கேவலமாக பேசுகிறான். என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்குறோம். அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, நீயும் உன் பாய் ஃப்ரெண்டு அங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்கப்போ நான் பார்க்கலன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். மீன் பிடிக்கிறத பார்க்குறது என்ன அதில் என்னடா இருக்குது, நீ இந்த வாட்டியே தான் எனக்கு சான்ஸ் கொடுப்போன்னு நினச்சேன், ஆனால் நீ வந்து இன்னும் அப்படியே தான் இருக்க, இன்னும் இறக்கமற்றவளாக தான் இருக்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நீ இங்கிருந்து கிளம்பு, இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவோன்னு சொன்னதுக்கு, போலீஸ் எல்லாம் இந்த இடத்துல இப்போதைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். போலீஸை பற்றி பேசும்போது தான் தெரியுது, உன் ஃப்ரெண்டோட ட்ரக்கும் அங்கே இல்லையே. நம்ம உடனே வந்து 911 கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைன், நான் கிளம்புறேன், நீ இங்கே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அவன் கிளம்புறானா இல்லை ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். என்னங்க இன்னும் இங்கே நின்றுருக்கான். கிளம்புறான்னு சொல்லி 10-15 செகண்ட் ஆகும். ஆனால் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணும். என்ன இந்த மாதிரி வெளியே தவிக்க விட்டதுக்கு உங்களுக்கு என்ன நடக்குமோ அது கண்டிப்பாக நடக்கும். கர்மா இஸ் ஏ கண் அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையில் சொல்கிறான். ஓஹோ, ஓகே. இங்கே என்ன வந்து ஓசியில் லிஃப்ட் கொடுக்கப்படும், ஓசியில் வீட்டுக்குள்ளே தங்க வைக்கப்படும் நான் போட்டிருக்கு. பைத்தியக்காரனாக இருக்கான் அவன். கண்ணை திறக்க கூட முடியல, அவ்வளோ தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு என்ன பண்ணுறான்னா, போய் தூங்க போகிறா. ஓகே, அவன் போய்ட்டு தூக்க வேண்டியது தான். கண்ணா நீ தூங்குடா, என் கண்ணா நீ தூங்குடா. என்ன திடீர்னு முழிச்சு பார்க்குறா, என்னாச்சு, என்னடா சத்தம் அது? எவனோ மேலே கீழே வந்து கத்துறாங்க, ஓடுறாங்க. அவன் மேலே எவனோ ஏற ட்ரை பண்ணியிருக்காங்க, ஏறி கீழே விழுந்து அடிபட்டுருச்சு போல, கத்திட்டு ஓடுறான். ஏய், இந்த கனடியில் எது தூக்கி வீசுறானுங்க. ஏய், என்னடா நடக்குது? இந்த நேரத்தில் எனக்கு வேறு வழி தெரியல, ஹவுஸ் ஓனருக்கு வந்து சொல்லிதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து மெசேஜ் போடுறோம். சாரி, கொஞ்சம் மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு மெசேஜ் போட்டிருக்கோம். இப்போ ஹவுஸ் ஓனர் வருவான்னு நினைக்கிறேன். ஓகே, ஹவுஸ் ஓனர் வந்ததுக்கப்புறம் இது என்னென்னு பார்ப்பான். ஓகே, வெயிட் பண்ணுவோம். இவன் யாருங்க பைத்தியக்காரன், பீட்சா ஷாப்பில் வந்து லிஃப்ட் கொடுக்கலன்றதுக்காக இங்கே வந்து நம்ம திட்டுறான், உள்ளே விடுங்கன்னு சொல்கிறான். உள்ளே விடலன்னு சொன்னதும் மேலே ஏற ட்ரை பண்ணி கீழே விழுந்து கண்ணாடி உடைக்க ட்ரை பண்ணுறான். சரியான சைக்கோவாக இருக்கான் போலங்க அவன். அதெல்லாம் இருக்கட்டும், இவன் எதுக்கு ஹவுஸ் ஓனர் சொன்னான்? ஹவுஸ் ஓனருக்கு சொல்லிவிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்கலாம், அதே மாதிரி போலீஸுக்கு சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி தான் ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கும் சொல்லியிருக்கலாம். ஹவுஸ் ஓனருக்கு மட்டும் சொல்லிட்டு அமைதியாக இருக்கா. சரி ஓகே, இதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் பார்த்துப்பான் அப்படின்ட்டு இருக்கா போல அவள். சரி ஓகே, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். காலிங் பில் அடிக்கிறாங்க. ஹவுஸ் ஓனர் வந்திருக்கானா இல்லை அவனே வான்னு தெரியலையே. நம்ம வந்து கதவை திறக்கவே கூடாதுங்க, வெயிட் பண்ணுங்க. இந்த பக்கம்லாம் எவனோ இருக்கானான்னு தெரில, ஏன்னா வந்து மேலே ஏறுற மாதிரி சத்தம் வேறு கேட்டுச்சு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மேலே இருந்தால் என்ன பண்ணுறது. ஓகே, யாரும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம். யார் அவன்? ஓகே, ஹவுஸ் ஓனரு இவன் தான். சரி ஓகே, டோரை வந்து ஓப்பன் பண்ணலாம். இது ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, டோரை வந்து க்ளோஸ் வச்சுட்டு பேசுகிற மாதிரியும் எதுவும் இல்லை. டோர் ஓப்பன் பண்ணுங்க மிஸ், நான் தான் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, அவன் தான். சரி வந்துட்டான் உள்ள. என்னாச்சு, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். நாம் வந்து என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கூட இருந்தானே, அவன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் வந்து பார்த்திங்கன்னா என்னோட இன்னொரு ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு வரதுக்காக போயிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க இப்போது? இல்லை புரியல, என்னடா பதில் இது? இல்லை, ஆனால் 2 பேரும் வந்து இப்போ உடனே வந்துடுவாங்கன்னு நம்ம சொன்னோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி சுற்றி சுற்றி பார்க்குறான். டேய், எனக்கு இவனை நினச்சா இன்னும் சஸ்பீஷியஸாக இருக்கடா, வெளியே இருந்தவன் கூட பரவாயில்ல போல், இவன் என்னடா தனியாக இருக்கணும்னு தெரிஞ்சு எதோ பண்ணுறான். வெளியே போயிட்டு வெளியே நினச்சின்னு பார்ப்பான்னு பார்த்தா உள்ளவே இருந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். என்ன லைட்டை கூட போட முடியல. இந்த மாதிரி பனி புயலில் இருக்கிற எல்லாரையும் வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு வரும்,
இவங்க வந்து எப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு தெரியாது, எல்லாருக்கும் வந்து எல்லா நேரத்தையும் இந்த மாதிரி தள்ளி இருக்கணும்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இன்னும் நம்ம பக்கத்தில் போய் நின்றுக்கு அந்த மாதிரி சொல்கிறான்னா என்ன? ரிக் வில்சன் மெசேஜ் பண்ணுறான்னா இவன் எங்கே தான் நிற்கிறான்? திருப்பி வரணுமா? என்ன சொல்கிறீங்க? நான் பர்லிங்டனில் இருக்கேன், நான் வந்து ரெண்டலுக்கு வந்து வாரக்கணக்கில் ஆகுது அப்படின்றான். அப்போ இங்கே இருக்கிற ஓனர் யாரா? இவன் தான் ஓனர்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏய் தள்ளி நின்றா. கதை திறக்க முடியுமா? கதை ஓப்பன் பண்ணுறது சேஃப் கிடையாதுன்னு சொல்லி இவன் ஃபீல் பண்ணுறாளாம். டேய் எல்லாம் ஓகேவா மிஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். எல்லாம் ஓகே தான். இந்த மாதிரி நேரத்தில் மெசேஜ் பண்ணுறதெல்லாம் தப்பு. சரி யாருக்கிட்ட மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்லை என் ஃப்ரெண்டு தான், அவங்க வந்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி நம்ம மெசேஜ் பண்ணுறோம். அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவன். ஆமாம் வந்துட்டாங்களாம், இப்போ எனக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லி ரெப்ளை பண்ணுறோம். நீங்கள் வேணா போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவன். நான் வேணா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறான். எல்லாமே ஓகே ஆனதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னடா பதில் சொல்கிறது? இல்லை நீங்கள் இப்போ போயாகணும்னு சொல்கிறேன். என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ வந்து அவங்ககிட்ட நம்ம வந்து சண்டை போடுறோம். இது வந்து என்னோட வீடு, நான் எப்போ வேணுமோ அப்போ தான் போவேன் அப்படின்னு சொல்கிறான். எது என்னோடதோ அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த வீடு அப்புறம் நீ இல்லை புரியல எனக்கு என்ன நீ வந்து ட்ரெஸ்பாஸ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறான். அதாவது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் வந்து நம்ம வந்து பர்மிஷன் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை நீ வந்து இப்போ போயாகணும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இல்லை இப்போ நீ இங்கே போலீஸை கூப்பிட்றது மட்டும் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறோம். நான் அந்த மாதிரி ஒன்றும் நினைக்கல. இந்த வீட்டிலேருந்து வெளியே போகிறதா இருந்தால் அது நம்மளில் ஒருத்தராக தான் இருக்கணும். ஒன்று நீயா இருக்கணும் இல்லை நானாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறான். என்னடா போய் ஆமரை வச்சு உடைக்கிறான் அவன். என்னடா பண்ணுறான் அவன்? கதவு திறங்கடா. என்ன பின்னாடி டோர் ஓபன் பண்ண முடியல. ஐயோ வந்துட்டான். இப்போதாங்க இந்த கதை பயங்கரமான ட்விஸ்டாக இருக்கே. ஒருத்தன் வந்து ஹவுஸ் ஓனர்னு சொல்லி 2-3 முறை நம்ம வீட்டுக்குள்ளே வந்து போயிருக்கான். ஆனால் கடைசியில் பார்த்தா அவன் ஹவுஸ் ஓனரே கிடையாது. ஐயோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்? தற்கொலை நாய் எங்க அங்கே போயிட்டு டோரை அடித்து அந்த ஹேண்டில் உடைக்கிறாங்க, அதை திருப்பி ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி. இது என்னடா இது? ஐயோ இது வேற கிராஸ் பண்ணி போக முடியல. ஐயோ வரான்டா அவன். வேகமாக வர்றான். ஓகே எங்கேயும் நிற்க வேண்டியதுதான். எப்படிடா கண்டுபிடிச்சான்? ஐய பக்கு தான் ஆயிருச்சா இல்லை அந்த கேப்பில் அவன் வந்து பார்த்துருவானா? என்ன கதைன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஓகே இப்போ நம்ம மேலே போய் ஒளிய ட்ரை பண்ணுவோம். ஓகே நான் மேலே ஏறி போயிருப்போகிறேன். என்ன இங்கேயும் பார்த்துட்டான்? அப்போ மேலே போகிறது ஒரு ஐடியா கிடையாதுங்க, வேறு வழியே இல்லையே. அப்போ பேஸ்மெண்ட்டுக்கு போகிறது மட்டும் தான் ஒரு இதுன்னு நினைக்கிறேன். அப்போ பேஸ்மெண்ட்டில் போய்ட்டு கரெக்டாக ஒழியணும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே இந்த வாட்டி நான் பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போக போகிறேன். ஐயோ போன வாட்டி பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல ஒழிஞ்சு தப்பாக போயிடுச்சு. இப்போ நான் வேறு ஏதாவது இடத்துல ஒழியணுங்க. எங்கடா ஒழியிறது? நான் அந்த டோரும் ஓப்பன் ஆகலை. பேசாம நான் இங்கே தான் உட்காந்துக்க போகிறேங்க. இங்கே தான் உட்காந்துட வேண்டியது தான். எங்கே உட்காந்து கண்டுபிடிச்சிருவானே. ஐயோ சரி இந்த கார்னரில் கேப் இருக்குது, இங்கே உட்காந்துடுறேன். அந்த ஸ்டெப்ஸு கீழே இருந்து வந்து பார்க்காம இருந்தது தான் சூப்பரான இடங்க அது. ஆனால் அவன் கண்டுபிடிச்சிட்டான். அவன் வந்து தேடுறான்னு நினைக்கிறேன். ஓகே தேடி முடிச்சிட்டான் போல். ஓகே இப்போ நம்ம மேலே போகலாமா இல்லை இங்கே இருக்கலாமா? இங்கே இருக்க ரூம் ஓப்பனில் இருக்கு. ஃபோனு. ஐயோ அந்த கிம்மு நோரா தக்குரி எதுக்கு ஃபோன் பண்ணி என்ன மாட்டி விட்டுச்சுன்னு தெரியல. டோர் திறக்கும். ஐயோ ஹேண்டில் உடஞ்சிருக்காங்க. எங்கடா போய் ஒளிவேன்? ஐயோ நோரா கிம் எதுக்கிட்டே என்ன மெசேஜ் பண்ணி இப்படி சாவடிக்கிறேன்? ஐயோ டோர் க்ளோஸ். பார்த்துட்டான். ஆபத்தான டைமில் ஹெல்ப் பண்ணுற ஃப்ரெண்டாக பார்த்துருக்கேன். ஆபத்தான டைமில் கோத்து வர்ற ஃப்ரெண்டு இப்போ தான்டா பார்க்குறேன். ஓகே பேஸ்மெண்ட்டில் ஒளியிறது பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாயிண்ட்டாக இருக்குது போல். அந்த இடத்துக்கு வந்து போனதும் இப்போ வந்து பேஸ்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு புதுசாக சேவ் பாயிண்ட் வந்திருக்கு. ஓகே இதுக்குள்ளே ஒளியலாமா? இங்கே தாங்க ஆக்சுவலி செக் பாயிண்ட் இருந்திருக்கு. போனட்டே அவன் பார்த்து வந்து பக்கில் நம்மளை பார்த்துருக்கான் போல். ஓகே அவன் அந்த ரூமுக்குள்ளே போயிட்டான். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஓடணும். ஷிஃப்ட் அழுத்திட்டு ஓடலாமா? இப்போ ஓடுறா தற்கொலை கரெக்டாக ஃபோன் பண்ணி மாட்டி விட்டான்.
ஐயோ சந்தில் மாட்டிக்கிட்டேன். இந்த வாட்டி எதுவும் பக்கத்தில் மாட்டாம இருந்தா சரி. ஐயோ எல்லா பக்கம் இங்கே பாருங்க எல்லாத்தையும் அடிச்சு வச்சிருக்கான் இவன். நம்ம கீழே போய் ஒளிஞ்சிருக்கிற கேப்பில் என்ன பண்ணியிருக்கான்னா வேற எங்கேயும் போக முடியாத மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு கூட மாட்டிப்பினே இங்கேயும் எல்லாம் எதுவும் இல்லையே, நான் எங்கடா ஒளிவேன்? அப்போ இங்கேயே உட்காந்துட வேண்டியதுதான். இங்கேயும் பார்த்துட்டான். ஓகே இப்போ நான் போயிட்டு என்ன பண்ண போறேன்னா அவன் வந்து ஒரு போட்டிக்கு மாதிரி ஒரு இடத்த காமிச்சாலும் அந்த இடத்த போய் நான் பார்க்க போறேங்க. ஐயோ அள்ளி விடுங்கடா. ஓகே இங்கேயே இருக்க போறேன். இங்கேயும் வந்து பார்த்துட்டான். இங்க வரமாட்டான்னு நினைச்சேங்க நானு. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த இடமும் இந்த இடத்துல இல்லை. எனக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஐடியா என்னன்னா இந்த இடத்துல போயிட்டு அமைதியாக உட்காந்துட வேண்டியது. அந்த ஸ்டூல் எடுத்துட்டு போயிட்டு உள்ள உட்காந்துட போறேன் நான். மேலே அட்டிக்கில் ஏறிடலாம். மேலே ஏற முடியல, மேலே ஏறணும் பயங்கரமான சத்தம் கேட்குமா, அதில் வந்து கண்டுபிடிச்சிருவானா. ஐயோ இப்போ என்னடா பண்றது? அமைதியாக உட்கார வேண்டியதுதான். ஓகே இப்போ நான் மேலே ஏறி வந்துட்டேன். அப்பா என்னங்க இது கழிப்பையா தனியாக இருக்கிற நேரத்தில் வந்து போகிறோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். காலிங் பெல் நோராக்கியும் நாசமாக போனவளே. ஐயோ பார்த்துட்டாங்க நம்மளே மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணி நம்மளை மாட்டி விட்றாங்க. இவன் எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் வந்துட்டாங்க போல. ஆமாங்க அதனால தான் இவன் ஃபோன் பண்ணி வந்து டோரை திறக்கிறதுக்காக கூப்பிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் இவன் கீழே மூச்சு விட்டு இருக்க சத்தம் இது வரைக்கும் கேட்குது. ஐயோ நான் என்னடா பண்ணுவேன்? தூங்கு முடிஞ்சு ஃபோனை எடு, நாங்கள் அவ்வளோதான் வந்துட்டோம்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கா. அப்போது எப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் பண்ணால அப்போ போட்ட மெசேஜ் அது. ஓகே மைக் கத்துறான், கதவை தோற வெளியே ரொம்ப குளிருதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். ரிக் வில்சன் அதாவது வீட்டோட ஒரிஜினல் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா நான் வந்து மற்ற கெஸ்ட்டுக்கும் சொல்லிட்டேன், அதே மாதிரி வந்து 911 கால் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். லைட்டு போடுவோம். இவன் போயிட்டான் தான் நினைக்கிறேன். இப்போ கீழே போகலாமா வேணாமான்னு இருக்கேன் எனக்கு. ஓகே அவன் போயிட்டான் போல. ஆமாங்க போயிட்டான்னு நினைக்கிறேன். மியூசிக் மாறிடுச்சு, கேம் முடிஞ்சிருச்சா? அப்போ எப்பா என்னங்க அவன் கிழட்டு பயலாக இருந்துக்கிட்டு கையில் ஒரு ஆமரை வச்சுட்டு இன்னும் அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே அவன் கதவை உடச்சிட்டே உள்ள வந்துட்டான். என்னடா இது? ஓகே அவன் வந்து எப்படி இங்கேருந்து தப்பிச்சு போனான்னு பார்த்தீங்கன்னா பின்வாசல் வழியாக ஒரு இது இருக்கு இல்லையா, அது வழியாக அவன் திறந்து தப்பிச்சு போயிட்டான். ஓகே மைக் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நடந்துச்சோ அதில் வந்து அவங்க கிட்ட சொன்னாலாம் அவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிக் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிட்டானா, அதாவது ஹவுஸ் ஓனர் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாமும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து அதுக்கப்புறம் எங்கே போனான்னே தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட் என்ன நடந்துச்சு அது வந்து அவங்க மண்டைக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கிழட்டு பையன் வந்து யாருக்கும் தெரியாமல் அந்த கேபினில் சீக்கிரட்டாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்ககிட்ட இருக்கிறதால கொள்ளடிக்கிறதுக்காக பிளான் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொள்ளடிக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே வேறு ஏதோ பிளான் பண்ணியிருக்கான் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிக் வந்து இவங்ககிட்ட கேட்டாங்களாம் அவன் எப்படி இருப்பான்ற மாதிரிலாம் கேட்டாங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து வேறு எதுவுமே அவனை பற்றி எதுவும் பேசலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரீஃபண்ட் பண்ணிட்டானா, அதாவது $300 வந்து இவங்க பே பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டானா. ஓகே ஃபேஸ் டு ஃபேத்தம் எபிசோட் 5 வந்து இதோட முடியுது. இந்த கேம் பிளே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த கேம் பிளே பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதேமாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கு. ஓகே மக்களே இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களும் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நிகேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா. பாய் பாய்.